ஹலோ கைஸ், வெல்கம் டு துவாரக் கேமிங். நான் தான் துவாரக். இன்றைக்கி நாம் ஹேடே மற்றும் கிளாஷ் ஆஃப் கிளான்ஸ் வீடியோ தான் பார்க்க போகிறோம். லைவ் வந்து இன்னும் கொஞ்ச நாளைக்கு வந்து வர முடியாது. ஏன்னு சொன்னீங்கன்னா வீட்டில் வந்து ஒரு 2 பசங்க இருக்காங்க. போட்டுக்க 24 மணி நேரம் கத்திக்கிட்டே இருக்காங்க. ஸோ அவங்க பார்க்குறதுல கொஞ்சம் வீடியோ ரெக்கார்ட் பண்ண முடியல. ரெக்கார்ட் பண்ண இல்லை லைவ் வந்தேன்னா திடீர்னு கத்த ஆரம்பித்தாங்கன்னா வந்து உங்களுக்கும் டிஸ்டர்பன்ஸாக இருக்கும். என்னாலையும் வந்து கான்சன்ட்ரேட் பண்ண முடியாது. ஹலோ கைஸ், ஹவ் எனி ஒன் ஹாவ் எக் சூஷி? எக் சூஷி நான் வச்சுருக்கேனா? ஒரு சூஷி பார் இங்கே இருக்கா? எக் சூஷி ஒன்று இருக்குது ப்ரோ. ஐ ஹாவ் ஒன். ஓகே, இதில் வந்து அந்த அந்த இது மட்டும் 2 எடுக்கணுமா? இந்த ஈவெண்ட் வந்திருக்கு, பார்த்துருப்பீங்க. ஃபுல்லாக அதை முடிச்சிருங்க. முடிச்சிங்கன்னா வந்து உங்களுக்கு இந்த ஸ்பூக்கி மௌசோலம் அப்படிங்கிற ஒரு இது வரும். வாங்க ப்ரோ, கம். ஜிஜி எக்ஸூஷி ஷாப்பில் தான் இருக்கா? இப்போதான் போட்டிருக்கேன். இந்த காசி டாஸ்கி வந்துட்டு இந்த கோஸ்ட்டு பிடிக்கிறது வந்து உங்களுக்கு ஆல்ரெடி நான் சொல்லிட்டேன், லைவில் சொல்லியிருப்பேன். இல்லை லைவில் பார்க்காதவங்க வந்து தெரிஞ்சுக்கங்க. ஃபஸ்ட்டு ஃபோட்டோகிராஃபர் கோஸ்ட் அட்ராக்டட் டு ஸ்பின்னிங் ஃப்ளாஷிங் அண்ட் மொமெண்ட்ஸ் ஒர்த் ஃப்ரேமிங். அதாவது நீ எப்போ வருவான் எப்படி வருவான்னு யாருக்கும் தெரியாது. வர வேண்டிய நேரத்தில் கரெக்டாக வருவான். இந்த ஃபோட்டோ அதுக்குள்ளே போயிட்டேன்னா இதுதான் கைஸ் என்னோடைய வந்து இந்த ஸ்பூக்கிக்கு நான் பண்ணியிருக்கிறது. இதுதான் நல்லா இருக்குன்னு நம்புகிறேன். இதை தான் சப்மிட் பண்ண போகிறேன். பட் எப்போ பண்ணுவேன்னு எனக்கு தெரியாது. 3 days இருக்குது. அதுக்குள்ளே ஏதாவது கிடச்சிதுன்னா அதையும் உள்ளே வச்சுட்டு நான் சப்மிட் பண்ணுவேன். அது இருக்கட்டும். ஓகே, இந்தமாரி இந்த ஃப்ளாஷ் லைட் எரியுது, இந்த இடத்துக்கிட்ட இந்த ஸ்பின்னிங் வீல் சுற்றுறது, இதேமாரிலாம் இருக்கும்போது அவன் வருவான். அந்த கோஸ்ட் கலெக்ட் பண்ணிக்கலாம். இதெல்லாம் வந்து நீங்கள் பேட்சி கோஸ்ட் எப்படின்னா வந்து அனிமல்ஸுக்கு ஹெல்ப் பண்ணும்போது இந்த கோஸ்ட் வந்து வரும். இது வந்து நீங்கள் வீட்டை கட் பண்ணிங்கன்னா இந்த கோஸ்ட் வரும். பிக் டிஷ்ஷை ட்ரக்கு அனுப்புனீங்கன்னா இந்த கோஸ்ட் வரும். முட்டையை நிறையா கலெக்ட் பண்ணிங்கன்னா இந்த கோஸ்ட் வரும். கார்ன் வந்து பாப்கார்ன் ஒரு 5-6 பாப்கார்ன் நீங்கள் குக் பண்ணிவிட்டு அட் டயத்தில் எடுத்திங்கன்னா இந்த கோஸ்ட் வரும். பேக்கன் அண்ட் எக்ஸ் ஒரு 4 பேக்கன் அண்ட் எக்ஸ் போட்டு அட் டயத்தில் எடுத்திங்கன்னா இந்த கோஸ்ட் வரும். ஆவரேஜ் கோஸ்ட் இது சும்மாவே எங்கிட்ட அலைஞ்சிக்கிட்டு இருக்கும். இது வந்து கார்ன் கட் பண்ணிங்கன்னா வரும். இது வந்து நம்மளோட ஃப்ரெண்டு இல்லை நம்ம கிளானில் இருக்கிற இன்னொருத்தங்க அது பேர் என்னது, அவங்களோட பேஸை போய் விசிட் பண்ணிங்கன்னா அங்கே இது சுற்றிக்கிட்டு இருக்கும். குக்கீஸ் வந்து ஒரு 4-5 குக்கீஸை கலெக்ட் பண்ணிங்கன்னா இந்த கோஸ்ட் வரும். அதுதான் ஒன்று. இந்த தேங்க்ஸ் ப்ரோ. அப்புறம் என்னோடய ஸ்டோரேஜ் ஃபுல்லாக உங்களுக்கு எதுனா வேணும்னா கேளுங்க. அப்படியே ப்ரோ அனிமல்ஸ் ஃபீட் எதுனா இருக்கா ப்ரோ? பிக் ஃபீட் இருக்குது, அது இருந்துட்டு போட்டோம். டூத்து ரவி போட்டு தான் கேட்குறேன், நம்மள்ட்ட கேட்கல. வாங்க, ஆடில் வேறு இருக்குது. நீங்கள் ஏன் ப்ரோ ஆடில் முன்னாடியே போட்டுடுறீங்க? ஆடில் போட்டிங்கன்னா எவனா டபக்குன்னு வாங்கிடுவாங்க, கஷ்டம். இது ஒன்று தான் போட்டேன்னா, ஒன்று கேரட் இல்லைன்னு போடாமல் இருந்தேன். கரெக்ட். மறைக்கா அம்மா சாரி. சோய்பீன் யாரா அவரைக்காய் கொடுங்கப்பா. அவரைக்காய் இல்லை. அடுத்ததில் என்னென்ன கேட்குறான்னா கரும்பு கேட்குறான்.
வா ப்ரோ சீட். சிலோ ஃபுல்லு சரி. ரெண்டு பேரும் கூப்பிட்றாங்க. வரேன் ப்ரோ, உங்கள் பாசத்திற்கு நான் அடிமை ப்ரோ. பட்டு சிலோ ஃபுல்லாக இருக்குது ப்ரோ. நான் என்ன பண்ணுறேன் சொல்லுங்கள். நான் எதையாவது இப்போ தான் கேரட்டை வாங்கினேன். கேரட்டை போட்டுட்டு எல்லாத்துக்கும் போட்டிருக்கேன்னா வீட்டை வச்சு ப்ரெட்டு போட்டுட்டு வரேன். ஓகே, யாருக்காச்சும் வீட் பண்டில் வேணுமா? 120 இருக்குது. அப்பா 120 வச்சுக்கிட்டு என்ன ப்ரோ பண்ணுற? டிஎம் ஓகே, இவர் போட்டிருக்கிறான் சிலோ ஃபுல்லாக. அவரைக்கா தூவி வைப்போம், தேவைப்படும். டொமேட்டோ, மிளகாய், ப்ரெட்டு இதான் ஓடிக்கிட்டு இருக்கு. ஓடட்டும் அது மாட்டுக்கு. ஓகே, இப்போ டிஎம் ரோட்டை போனால் கரெக்டாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த 10 வரைக்கும் வாங்கிட்டேன். ஓகே, இப்போது வேணாம் ப்ரோ, பான் இடம் இல்லை, நாளைக்கு வாங்கி குறேன். பான் அப்கிரேட் பண்ணணும் முதல்ல. ஓகே, இதெல்லாம் முடிச்சாச்சு. 10 நாளைக்கு வந்து இன்னும் 2000 3000 போட்டோன்னா 3500. நாளான்னைக்கு இது வந்துடும். நாளான்னைக்கு இது இன்னும் எத்தனை நாள் இருக்குது? நாளான்னைக்குன்னா இது வந்து 3 days 14 hours. நாளான்னைக்கு இது வந்த உடனே அதை எடுத்து இதில் வச்சு இது சப்மிட் பண்ணிடணும். அதுக்கு தான் பிளான் பண்ணிக்கிட்டு இருக்கேன். நீங்கள் எல்லோரும் சப்மிட் பண்ணிட்டீங்கன்னா அந்த சப்மிட் பண்ணதை எவ்வளோ லைக்ஸ் வருது அப்படின்றத வந்து நீங்கள் வந்ததுக்கப்புறம் சொல்லுங்கள், நம்ம பார்ப்போம். க்ரீம் 1 2 3 4 5 6. பட்டர், மாட்டு சாப்பாடு, பானு ஃபுல்லு. வீட் பண்டில் கொண்டு போய்ட்டு எங்க 3 3 6 7 8 அனிமல் வச்சுருக்கேன்னா 8 அனிமலுக்கு போய் போட்டு வரும். ஓகே ப்ரோ, ரித்விக் ப்ரோ தான் கேட்டாருன்னு நினைக்கிறேன். இது அடிக்கடி கிடக்கும் ப்ரோ. நீங்கள் டெய்லி வந்து தண்ணி ஓப்பன் இந்த சைடில் வந்தீங்கனாலே ஒரு பொட்டி கிடக்கும் கீழே. செக் பண்ணி பாருங்கள், டெய்லியுமே இருக்கும். வேறு ஒரு பேஸ் போனீங்கன்னா உங்களுக்கு கிடக்கும் தெரியுமா, அதே மாதிரி இது இருக்கும். இதோ அது போட்டோன்னா பேட்சி கோஸ்ட் வந்துருச்சு பாருங்கள். நல்லா இருக்குது இந்த கோஸ்ட். இந்த கோஸ்ட்லாம் பெர்மனன்ட் டெக்கரேஷனாக கொடுத்தாங்கன்னா நல்லாயிருக்கும். ஹாய், கோஸ்ட்டத்தோட விட்றாங்களா பாருங்களேன். ஓகே, ஆல்ரெடி டைம் ஆகிடுச்சோ. இதே 10 நிமிஷம் ஆகிடுச்சு. ஓகே கைஸ், கிளாஷ் ஆஃப் கிளான்ஸில் ஒன்றும் பெருசாக ஏதாச்சும் ஹேடே அதுக்கு மேலே ஒன்றும் இல்லை பெருசாக. அதே ஈவெண்ட்டு தான். அப்கமிங் நம்ம வந்து நெக்ஸ்ட்டு இதுக்கு போவோம். 15 மணி நேரம் ஹெல்ப்பு கேட்டிருக்கேன். யாராவது கொடுக்குறனா கொடுக்கட்டும், கொடுக்கலன்னா எனக்கு 20 நிமிஷத்தில் வந்துடும். நானே போட்டு கொடுத்துருவேன்.
சேல்ஸில் போடுறேன்னு உங்களுக்கு தேவைன்னா வாங்கிக்கோங்க. இந்த வந்துட்டேன்ல. ஏன்னு பாப்கார்ன்லாம் எனக்கு வேணாம். இது வேணும், ஆனால் பானில் இடம் இல்லை. அதுக்கு ஏன் பானை நான் கிளியர் பண்ணணும்ல. ஒரு பிளாட்டினம் ஒரு மேப்பை விற்றுருவோம். ஓகே, அவ்வளோதான் போல் இருக்குது. சரி, ஓகே. இதில் வேறு ஒன்றும் இல்லை. நம்ம கிளாஷ் ஆஃப் கிளான்ஸ்க்கு போவோம். இது அப்கிரேட் எக்ஸ்டெண்ட் பண்ணுறதுக்கு எவ்வளவு? 32, 23, 5 தேவை. அதிகமாக ஸ்பேஸ் இருக்குது ப்ரோ. ஓகே கைஸ், கிளாஷ் ஆஃப் கிளான்ஸ்க்கு போய்ட்டு ஒரு 2 அட்டாக்கு போயிட்டு அதோட வீடியோ முடிச்சுக்கோம். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். குறை நிறைய ஏதாவது சொல்லுங்கள். அதாவது வாய்ஸில் வந்து ஏதாவது கம்மியாக இருக்குது, எதாவது வந்து அட்ஜஸ்ட் பண்ணணுங்கிற மாதிரி எதாவது இருந்துச்சுனாலும் சொல்லுங்கள். எல்லா வீடியோலையும் சொல்கிறோம், யாரும் ஏதோ பெருசாக சொல்கிற மாதிரி தெரியல. தப்புகள் தெரிந்தால்தான் அதை திருத்திக் கொள்ள முடியும். இதில் கிளான் கேம் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. 89 நான் போவோம். ஸ்விட்ச் சரிப்பட்டு வராது. இந்த அடிப்பீங்களாடா? உங்களை நம்பி இறக்கி விட்டேன். செத்துட்டான். ஒரு இது வேறு இருக்குது. க்ரஷர் ஒருத்தன் இருக்கான். பாம் டவர். அவன் பேர் என்னது? பலூன். பேர் வேறு மறந்து போச்சே. அவ்வளோதான். ஒரே ஒரு பெக்காக தான் இருக்குது. அந்த ஒரு பெக்கா போய் எங்கே குதிச்சு செத்துரும். அவ்வளோதான். ஓகே, 97 100 ஆயிடுச்சு. ஓகே, இதில் எப்படின்ட்டு அவனால் அடிக்க முடியாது. என்ன பண்ணுவோம்? 50% டேமேஜும் வராதோ. இவனுக்கு பதிலாக இவனை இறக்கி விட்ருவோம். ஐயோ, போட்டுறா. இன்னும் ஒரு சுட்றா. அவனும் செத்துறான். ஓகே, கொஞ்சம் அவசரப்பட்டோம். கொஞ்சம் தூரத்தில் தள்ளி நிப்பாட்டினா அவனை மாற்றி அடிச்சிருக்கலாம். அப்பா, டாஸ்க் முடிஞ்சிடுச்சு. அடுத்த டாஸ்க் நாக் அவுட் 100 levels worth of heroes in multiplayer battles. அவ்வளோதானே. ஜுஜூபி மேட்ரு இதெல்லாம். 1 shot 1 kill பண்ணுவோம் நாங்களாம். என்னவா செட்டிங்ஸை ஆல்ட்ரு பண்ணிகிட்டே இருக்கான். வேலை விட்டிலாமா? அவங்களான அவன் செட்டிங், நமக்கு எதுக்கு இதெல்லாம்?
ஷார்ட்ஸ் இன்னும் கொஞ்சம் 549 மோர் ஃபைன் மேட்ச் அட்டாக். ஓகே, டூ 33 ஷார்ட்ஸ் இந்த சைடில் இருக்குது, அந்த சைடில் தான் 233 இருக்குது. ஓகே, என்ன பண்ணுறோம், அப்புறம் ஒரு அடியை போட்டுவிட்டு இங்கே ஒரு ட்ராகனை இறக்குறோம், இங்கே ஒரு ட்ராகனை இறக்குறோம். மிஷின் சாம்பியன் இங்கே இறக்கி ஓகே உள்ள ஒரு ஆர்ச்சர் பூரா 6 டேமேஜுக்கே சாகுது. ஓகே, இட்ஸ் குட். உள்ள எத்தனை ஆர்ச்சர் வச்சுருக்காங்க பார்த்தீங்களா? இங்கே பலூனை வச்சுட்டு அப்படி பாய்சன் போட்டோன்னு வச்சுக்கோங்க, எல்லாம் சாவும். நான் பாய்சன் எடுத்துகிட்டு வருவான்னு தெரியாமல் இந்தமாரி இப்போ வந்து செத்து போயிட்டீங்களே, வாட் டு டூ? கிராண்ட் வார்டன் எபிலிட்டி, ரேஜ், ஃப்ரீஸ். இப்போ இவனை இங்கே இறக்கணும்னு வச்சுக்கோங்க, ஸ்ட்ரைட்டாக டவுன் ஹாலுக்கு வருவானா? இப்போ இந்த மிஷின் இறக்கி இப்படி இறக்கிடுவோம். லாடி உடச்சிட்றா, அந்த மொனோலித்தை மட்டும் உடச்சிட்றா. நல்லாயிருக்கு பாஸ், இவனோட எபிலிட்டி, இந்த எபிலிட்டி நல்லா இருக்குது. இவனோட எது நான் சொல்கிறேன், இவனுக்கு வந்து அந்த இதுவாக வச்சுக்கோங்க, ஆக்டோபஸ் இருக்குல்ல, ஆங்க்ரி ஆக்டோபஸ், அந்த ஆக்டோபஸை இவனுக்கு பெட்டாக வச்சுக்கிட்டு அந்த இரும்பு ஜெட்டியும் தண்டால் அது ரெண்டுத்தையும் நீங்கள் வச்சுக்கிட்டிங்கன்னா இவன் நல்லா அடிக்கிறான். ட்ரை பண்ணி பாருங்கள். டார்க் எலக்ஸரி 8000 இருக்குது, அடிக்க மாட்டேங்கிறாங்களே. அவ்வளோதான், சேர்த்துட்டேன். மேட்ரு ஓவர். ஓகே, சேலஞ்சு முடிஞ்சு. சூப்பர் ஜெயிண்ட் earn 5 star in 5 multiplayer battles using at least 1 super giant. 1500 கொடுத்தான்னா முடிப்பாமல் இருப்பானா? சும்மா தான் இருக்கிறான். 25,000 கொடுக்கணுமா? சூப்பர் பர்சன் கொடுத்துருவோம்ல. சூப்பர் ஜெயிண்ட் தானே. 1 2 3 4 5 ஃபுல்லாக லேண்ட் ட்ரூப் எடுத்துகிட்டு போவோம்ல நாங்கள். ரெண்டு எடுத்துகிட்டு 2 ட்ரோய்டுக்கு இடம் இல்லையா, ஒரு குண்டான எடுத்துகிட்டு 2 ட்ரோய்டு 3 ட்ரோய்டு. ஓ 2 ஜெயிண்ட்டா? சரி ஓகே, 3 எடுத்து போங்கண்ணே. ஓகே, 1 ஹீலு 2 ஹீலு 3 ஃபேஸ் இருக்கட்டும். பைத்தியமாக இருப்பான் நம்மளுக்கு. சரி ஓகே, இப்போ இது வாங்கிடுவோம். மெட்டர் ஸ்டாஃப் அன்லாக்டு. ஓகே, இதுக்காக தான் காத்துனுக்கிறேன். இதுவும் நல்லா இருந்துச்சுன்னு தான் நினைக்கிறேன். பதினொன்று வரைக்கும் போட்டு வைப்போம். பக்கத்தில் இருக்க டிஃபென்ஸ் அடிச்சுக்கிட்டே இருக்குமா. 8 செகண்ட்
அதுக்கப்புறம் அது நல்லா இருக்குது ஓரளவு. ட்ரை பண்ணி பார்ப்போம் அதை அப்புறமா. இவன் கண்டிப்பாக பைத்தியங்க. சரி ஓகே கைஸ், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். குறை நிறைகள் எதாவது இருந்துச்சுன்னா சொல்லுங்கள். உங்களை அடுத்த வீடியோவில் அல்லது அடுத்த வேறு என்னது லைவில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.